ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சப்பா தகப்பனே, இந்த நாளிலும் எதிர்பாராத கர்த்தாவே சம்பவத்தை நீ நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. தடைப்பட்டு போன பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. தேவன் அந்த பிள்ளைகளையும் தேவன் கொண்டு வந்து சேர்ப்பீராக. அடுத்தவரே அடுத்த மாதத்தில் இந்த தெருவில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தமாக இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய சித்தமே நிறைவேறட்டும். தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இங்கே சொல்லக்கூடிய ஸ்டோரிஸ், பைபிள் வசனம், பாட்டு எல்லாம் அந்த பிள்ளைகளுடைய மைண்டில் நல்லா பதிய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. உங்களுடைய தயவு இரக்கம் இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் அப்பா. தேவன் தாமே ஆசீர்வதியும் நடத்தும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் முகே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். அதுதான் என்னது? ஆராதிக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் சாங்ஸ் என்னது? ஆராதிப்பேன் நான் நம்ம யாரைத்தான் ஆராதிக்கணும்? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரை ஆராதனை பண்ணு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. 10 கட்டளைகள் தெரியல உங்களுக்கு? 10 கட்டளையில முதல் கட்டளை என்ன? வானத்துக்கு மேல பூமி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். படிச்சிருக்கீங்கல்ல? உனக்கு வேறு தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம். அப்ப அதுல நம்ம எந்த ஆண்டவரத்தை நம்ம ஆராதிக்கணும்? ஏசப்பாவை தான் ஆராதிக்கணும். அப்ப அது சொல்றோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வல்லவரே உண்மை ஆராதிக்கணும் அப்படின்னு எனக்கு வல்லவர்னு எனக்கு பவர். எத்தனை பேரை சுகப்படுத்தினாரு? கண்ணு தெரியாதவங்கள கண்ணு தெரிய வச்சாரு தெரியுமா? கை சப்பானிய கை வந்து சூம்பின கை, அதை சரி பண்ணாரு. நடக்க முடியாத சப்பானிய நடக்க வச்சாரு. செத்து போன லாசரு தெரியுமா? அது உங்களுக்கு அந்த அற்புதம் அதெல்லாம் ஒண்ணு ஒரு நாள் சொல்றேன். இங்க நல்லா கவனிக்கிறது ஜோ. செத்து போயிட்டான் லாசரு. செத்து போய் 4 நாள் ஆச்சு. நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம இத்தனை டெத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இறந்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரத்துல மார்னிங் வரைக்கும் கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க, அழுகிற வரைக்கும். 3 o'clock போல தூக்கிட்டு கொண்டு போய் எங்க வச்சிடுவாங்க? அவ்வளவுதான், சுடுகாட்டுல கொண்டே வச்சிடுவாங்க. ஆனா சுடுகாட்டுலாம் அந்த காலத்துல கல்லுல கொண்டே வச்சாங்க. கல்லு புகைக்குள்ள கொண்டே வச்சாங்க லாசரு. வச்சதுக்கு அப்புறம் செத்து 4 நாள் ஆகியும் லாசருடைய சிஸ்டர் யாரு? மரியாள். சொல்லுங்க, மகதலால் மரியாள். சரியா? அது ஒரு மரியாள், அவங்க ஒரு மரியாள். அந்த மரியாள் வந்து ஏசப்பா கிட்ட அழுகுறாங்க. என்ன அழுகுறாங்க? ஏசப்பா, நீங்க இருந்திருந்தா என் பிரதர் செத்து போயிருக்க மாட்டான். என் பிரதர் செத்து போயிட்டான். நான் இப்ப என்ன செய்வேன்? ஒரே ஒரு பிரதர் தான். உடனே ஏசப்பா அந்த கண்ணீரை பார்க்கிறார்.
அழுகிற கண்ணீரை பார்த்த உடனே ஏசப்பாக்கு என்ன ஆயிடுது? மனசு கஷ்டமாயிடும். ஐயோ என் பிள்ளை அழுகிறாளே, நம்ம என்ன செய்வோம்? லாசருவை எழுப்ப வைப்போம் அப்படின்ட்டு எங்க போறாரு? வச்ச இடத்துக்கு போறாரு. எங்கேயாரு 4 நாள் ஆயிடுச்சு செத்து போய். 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் போய் நின்று அந்த கல்லை தள்ளுங்க, கல்லை வச்சு மூடி வச்சிருந்தாங்க. அந்த கல்லை தள்ளுங்க அப்படின்னு சொல்லி லாசருவே வெளியே வா, என்ன சொன்னாரு? வெளியில வான்னு சொன்னார். உடனே லாசரு அப்படியே என்ன பண்ணா? சொன்னார். தெரியுமா இந்த அற்புதம் நடந்தது? பைபிள்ல இருக்கு. லூக்கால படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். லூக்கால படிச்சு பாத்தீங்கன்னா லூக்கா யோவான்ல இருக்கு, யோவான்ல இருக்கு, லூக்கால இருக்கு. லூக்கால படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். சரியா? இந்த மாதிரி அற்புதத்தை எல்லாம் தேவன் வந்து செஞ்சார். ஓகேவா? இப்ப அப்படிப்பட்ட ஏசப்பாவை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அது செகண்ட் ஸ்டான்ஸா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம உள்ள என்ன ஒரே கலீஜா இருக்குன்னு அர்த்தமா? ஆமா. ஏன்னா நம்ம இதயத்துக்குள்ள சினிமா பாட்டு, சினிமா டான்ஸ், கெட்ட வார்த்தை பேசுறது, சண்டை, கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருக்குதானே? அந்த பாருங்க என்ன 7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சொல்லுங்க. தத்துவம், வேதத்தின் ஞானம், இது எல்லாவற்றையும் இதயத்தில் பதிய உதவி செய்யுங்க. நீங்க எங்களோட இருங்க. நல்லா படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும், எனக்கு தமிழ் சப்ஜெக்ட் நல்லா வரணும், சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் நல்லா வரணும், ஏசப்பா என் கண்ணு சுகமாகணும், ஸ்கின் டிசீஸ் சுகமாகணும், ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டிசீஸ் இருக்குல்ல, ஸ்கின் டிசீஸ் சுகமாகணும், எங்க நோயெல்லாம் போக்குங்க, எங்களுக்கு நல்ல தெய்வீக சுகத்தை கொடுங்க, எங்களோட இருங்க, எங்களை வழி நடத்துங்க, ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.